பட்டிமன்ற தலைப்பு தெரியுமா? அதெல்லாம் இப்போ ரொம்ப பேருக்கு அதெல்லாம் இப்போ மறந்து போயிருக்கும். வேண்டாம், அதனால அதெல்லாம் கவலைப்படுறதில்ல. நம்ம சொல்ல வேண்டியது நீங்களும் சொல்லணும், எல்லாம் நாமளும் சொல்லினே இருந்தால் தான் வரவங்களுக்கு கொஞ்சம் புரியும். இந்த இளைஞர்களுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயம் இருக்கிறது. ஏன்னா ரொம்ப பேருக்கு பெரியார், அண்ணா, கலைஞர் இவர்களை பற்றி ஒரு தெரியாத சூழ்நிலை இருக்கிறது. அதனால்தான் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற தளபதி அவருடைய கொள்கையை இன்னும் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அப்பெல்லாம் பொதுக்கூட்டம்னா அவ்வளோ வரும். நான் ஐயா திருவாரூர் தங்கராஜ் அவருடைய கூட்டத்தை அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே படிக்கிற பொழுது பெரியார் கூட்டம், ஐயா தங்கராஜ் அவருடைய கூட்டம் எல்லாம் அங்கே நடக்கும். திருவாரூரில் சிதம்பரத்தில் நடக்காத கூட்டமே கிடையாது. எல்லா கூட்டத்துக்கும் நான் போயிருக்கேன், எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நான் போவேன். அப்போ அங்கே போய் பேசும்போது தான் அவங்களுடைய பேச்செல்லாம் கேட்டு கேட்டு தான் நான் ஒரு பெரியாரிஸ்டாவே மாறி நான் கல்லூரி பேராசிரியராக இருக்கிற பொழுது நான் சொன்ன மாதிரி பகுத்தறிவு ஆசிரியரினுடைய செயலாளராக நான் நியமிக்கப்பட்டு இந்த அடல் சொல்லி பட்டிமன்றம் என்ன தலைப்பு தெரியுங்களா? கடவுள் கொள்கையை பரப்புவதில் காமச்சுவையை அதிகம் கையாண்டது சைவமே வைணவமே. இதான் தலைப்பு. சைவமா வைணவமா காமச்சுவையை பரப்புவதில்னு. இந்த மகளிர்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க, இல்லைன்னா நான் கொஞ்சம் சொல்லிடுவேன். ஆனால் அதுக்கு மகளிருக்கே நிறைய டிக்கெட் கொடுத்து வர வச்சிருந்தார் ராமகிருஷ்ணன். அதில் ஒரு இடத்துல சொல்லுவோம், சொல்லாம ராமகிருஷ்ணன் அதில் சொல்லுவோம், ஒருத்தன் தப்பா நினச்சிக்காதீங்க மகளிர், ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போகிறான். போகும்போது அங்கே அந்த அம்மா கேட்குது, நீ பார்த்து நீங்கள் சைவமா வைணவமா அப்படின்னு கேட்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் பணம் எவ்வளோ 5 கொடு 10 கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு. என்னடா இங்கே வந்திருக்கிறோம் நாம ஒரு விலை மாத வீட்டுக்கு, நம்மளை சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லிச்சான், இன்னமே ஒன்றும் புரியலையே அப்படின்ச்சான். ஒன்றும் இல்லை, சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னுச்சான். ஒன்றும் புரியல. சைவம்னா இப்படி, வைணவம்னா இப்படி. ஒன்றும் புரியல. என்னவா சொல்கிற, இதுன்னா அது தீவம் விபூதி இது தானே, அதில் என்ன இருக்குது அப்படின்னா, இல்லை சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. நின்னுங்கன்னா 5 படுத்தா 10ச்சான். இதெல்லாம் இப்போ அந்த அடல் சொல்லி பட்டிமன்றத்தில் நாங்கள் பேசி பேசி இந்த திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை பரப்புவதற்காக எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள். அப்போ இதுக்கு நான் சொன்ன மாதிரி ராமகிருஷ்ணன் இதுக்கு டிக்கெட்டு போட்டு அங்கே நடத்தினார் பாருங்க, அதையெல்லாம் என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத நிகழ்வுகள்.